வரைக்கும் பல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் மற்றும் தேர்ஸ்டேனால பாபாவோட பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், கார்ட்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது விசேஷம் நடக்கலை, என் குடும்பத்தில் நடக்கலை, எனக்கு நடக்கலை, சில விஷயங்களெல்லாம் நான் முயற்சி பண்ணி மொட்டி மோதி பார்க்குறேன், ஆனால் நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இனிமே நடக்க ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கான நல்ல கார்மிக் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிருக்கு, குட் கார்மிக் சைக்கிள். ஓகே, பூர்வ பலன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் உங்களோட முன் ஜென்மத்தில் பண்ண புண்ணியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்க சான்சஸ் நிறைய இருக்குது. சில பேர் ஏதாவது ஒரு சிக்கல்லேருந்து விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விலகலாம். ஓகே, இது திருமணம், ஆல்ரெடி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, அது சரியாக வரல, அதுலேருந்து நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன்னா வெளியில் வந்துடலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு சிக்கலில் போய் நானாக மாட்டிக்கிட்டேன், அதுலேருந்து வெளியில் வந்துடுவேன்னா வரலாம். வேலை சார்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களுக்கான நல்ல வேலை கிடைக்க சான்சஸ் இருக்குது. இல்லை நான் வேலை பார்த்துட்ருக்கேன், அங்கே எனக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை அதுவாகவே மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குடும்பத்தில் சிக்கல் இருக்குது, அதெல்லாம் சரியாகுமானா எஸ், சிக்கல்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்களும் உங்களோட குடும்பம் அப்புறம் சுற்றத்தார் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கெட் டுகெதர் பார்ட்டிஸ் மாதிரி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ விழாக்கள் விசேஷங்கள் எங்கேயாவது ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு பிறந்த தினம் இல்லைனா உங்களோட லவ்டு ஒனுக்கு பர்த்டே இல்லை திருமண நாள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ பழைய விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிட்டு ஒரு புதிய தொடக்கம் அது நடக்க சான்சஸ் நிறையா இருக்குது. நல்லா இருக்குது. உங்களோட இந்த வீக்கு அதற்கான வேலைகள்லாம் கூட போகும். சரியா? ஸோ மனதில் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் இருக்குமான்னு கேட்டால் எஸ். பல் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க காத்துட்ருக்கு. இந்த வீக்லேருந்து அடுத்த வீக்கு கூட இந்த சந்தோஷம் போக சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பூர்வ புண்ணிய பலன்கள் இருக்குதுன்னு சொன்னல. ஸோ வேண்டாத விவாதங்களை மட்டும் விட்டுடுங்க. சில பிடிவாதங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை குறைச்சிக்க பாருங்கள். இதெல்லாம் உங்களோட சந்தோஷத்தை தடை பண்ணலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் அதை விட்டு கொடுத்துட்டிங்கன்னா மற்றபடி எல்லாமே சந்தோஷம் நிறைந்த வாரமாக இருக்கலாம். இது எதுக்கு இவ்வளோ சந்தோஷம் திடீர்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நிறைய காயங்கள் இருக்கலாம், ஏதாவது கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், செஞ்ச முயற்சிகள் எல்லாம் பலன் இல்லாமல் போயிருக்கலாம், சுயதொழில் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே ஓரளவு சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கூட ஓரளவு நல்ல வருமானம் வர சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன தைரியம், எஸ், அந்த பயம் போயிருக்கும். இது நடக்குமா அது நடக்குமா இது இப்படி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு மனக்குழப்பமும் மன பயமும் இருந்துச்சுன்னா பல் நம்பர் 1 அதெல்லாம் போய் ஒரு மன தெளிவு, பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எப்படி அணுகலாம், அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ நல்லா இருக்குது. அது உங்களுக்கு தெய்வம் அனுகிரகம் பண்ணுமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்களை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கே இருக்குது. இந்த பிரபஞ்சமும் உங்களை அழகாக வழி நடத்திட்டு போகும். ஓகே, நான் சொன்ன மாதிரி அந்த வீண் பிடிவாதம் ஏதாவது இருந்தால் விட்டுடுங்க, அது மட்டும்தான். ஓகே, இப்போ பாபாவோட பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எஸ், நான் சொன்னேன்ல வீண் பிடிவாதம் இருந்தால் விட்டுடுங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இதுலேயும் கார்ட்ஸ் வந்திருக்கு. பழைய விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்து மீண்டு வந்திருப்பீங்க ப்ராப்ளத்துலேருந்து, அதே பேட்டர்னில் போய் மறுபடியும் வேறு ஏதாவதுல மாட்டிக்காதீங்க. ஏதாவது தீயவர்களோட சேர்க்கையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது தீய பழக்கங்களாக இருக்கலாம், இல்லை வேண்டாத விஷயங்கள் ஏதோ ஒன்று அதை நீங்கள் விட்டுட்டு வந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் அதில் போய் லாக் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்பா என்ன சொல்கிறாரு, வேண்டாம், ஒன்ஸ் விட்டேன்னா விட்டுடு, அதை மறுபடியும் ரிப்பீட்டுன்னு வேறு பேட்டர்னில் செஞ்சிட்ருக்காது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. சிவன் சக்தி வழிபாடு நல்லாயிருக்கு. ஓகே, மார்ச் 8 நம்மளுக்கு சிவராத்திரி வருது இல்லையா நாளைக்கு. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் கோயிலுக்கு போய் சிவன் சக்தி வழிபாடு பண்ணுங்க, வில்வ அர்ச்சனை பண்ணலாம். ஸோ வில்வம் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா பால் பன்னீர் தேன் எதுனாலும் உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை பண்ணலாம். இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியல, நான் வீட்டில் இருந்து தான் பண்ண போகிறேன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே, சிவலிங்கம் இருந்தாலும் ஓகே, சிவன் படம் இருந்தாலும் ஓகே, சிலை இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே. ஒரு பூ போடுங்க, வில்வம் கிடச்சா வைங்க, 1 டம்ளர் பால் வைங்க, இல்லை தேன் வைங்க, உங்களால் என்ன முடியுதோ விளக்கேற்றுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணால் கூட போதும். ஓகே, ஆடம்பரமாக பண்ணணும், டெக்கரேஷனாக பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. சிவாய நமகா சிவாய நமகான்னு மனசார சொல்லிட்டு இருந்தால் போதும். சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? நல்லாயிருக்கு உங்களோட கார்ட்ஸ். அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குகள், சில பேருக்கு நான் இதை செய்கிறேன் இதை பண்ணுறேன் அந்த மாதிரி ஏதாவது வாக்குகள் கொடுத்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றிடுங்க. தெய்வ வழிபாடுகள் ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாருங்கள். குலதெய்வ வழிபாடு ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விசேஷங்களை நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. ஓகே,
உங்கள் வீட்டில் விசேஷம் நடக்கணும்னா விட்டு போயிருக்கிற வழிபாடுகளெல்லாம் நிவர்த்தி பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பூர்வ புண்ணியம் வந்து நல்லா கதவை திறந்து ஜிலு ஜிலு குழுக்குழுன்னு வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் இப்போ வரும்போது நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த தவறு ஒண்டி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வேண்டாத விஷயம், அது உங்களுக்கே தெரியுது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. பட் மனசு கேட்காம மறுபடியும் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்டி வேண்டாம் அப்படிங்கிறது அப்பாவோட தீர்க்கமான முடிவு. ஸோ அதை நீங்கள் என்னன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் இதை தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதை ஒண்டி பார்த்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வீக் ரொம்ப சூப்பராக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஹாவ் எ கிரேட் டே. பாய். வணக்கம். பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் மற்றும் சாய்பாபா பிளெஸிங்ஸ் பார்ப்போம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க? பால் நம்பர் 2 பணம் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீக் அதெல்லாம் கொஞ்சமாக நிவர்த்தியாக சான்சஸ் இருக்குது. அது இன்னும் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிறது அப்படின்னா ரொம்ப கொட்டுன்னு கொட்டாது, ஓரளவு நமக்கு தேவைக்கேற்ப பணம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்களும் சிக்கன நடவடிக்கை எடுக்கக்கூடிய நபர்களாக இந்த வீக் மாறி இருப்பீங்க. எப்போவுமே தாராளமாக செலவு பண்ணுறவங்களாம் போதும் நிறைய செலவு பண்ணி கடன் வந்தது தான் பாக்கி. ஸோ கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது எப்படி அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி சில பேர் கடன் அடைக்கிறது எப்படி அப்படிங்கிறது வழிவகை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். சரியா? ஏதாவது கடன் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்கு அப்படின்னா ஏதாவது பண்ணி நீங்கள் அதை அடைக்க பார்ப்பீங்க. அதை அடைக்கவும் முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மார்ச் ஏப்ரலில் நீங்கள் அந்த கடனை அடைச்சிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கார்ட்ஸில் பாசிட்டிவாக தான் வருது. உறவு சிக்கல் ஏதாவது இருந்தாலும் அதையும் எப்படி தீர்க்கிறது. ஸோ இந்த வீக் வந்து நம்பர் 2 எடுத்திருக்கீங்கன்னா உறவு சார்ந்து பணம் சார்ந்து யோசனை வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணம் சார்ந்து தான் அதிகமாக இருக்கும், பண தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. நிறையா விஷயங்களில் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. பணம் சார்ந்தும் சரி உறவு சார்ந்தும் சரி செலவு பண்ணிக்கலாம், சம்பாரிச்சிக்கலாம், போனால் போக்குது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போயிருக்கலாம். பட் இப்போ பணத்தோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து தாராளமாக செலவு பண்ணக்கூடாது, சிக்கன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நல்லாயிருக்கு உங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது. உறவும் சார்ந்தும் இதே தான், உங்கள் சைடே நிறையா விட்டு கொடுத்துட்டு போயிருப்பீங்க. பட் இனிமேல் இந்த உறவுக்கு வந்து இவ்வளோ விட்டு கொடுத்தா போதும், இதுக்கு மேலே நம்ம விட்டு கொடுத்துட்டே இருந்தோன்னா ஏமாலி ஆகிடும். ஸோ இதெல்லாம் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு நீங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? பட் உடனே ஆகுமான்னு கேட்டால் கார்ட்ஸ் அவ்வளோ பாசிட்டிவாக வரல. சிறுக சேமிக்கிற மாதிரி சிறுக தான் சில பிரச்சனைகள் வந்து தீர்வு ஏற்படும். உடனே எடுத்தோம் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கார்ட்ஸில். சில பேருக்கு வண்டி பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் இழுவையில் இருக்கலாம். இந்த வீக்கும் நீங்கள் அதற்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ், உறவு சார்ந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்குன்னா மெதுவாக சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணம் சார்ந்தது வண்டி நீங்கள் ஓரளவு அந்த கடனெல்லாம் அடைக்க பார்க்கலாம். அடைக்கிறதுக்கான வழிவகை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். ஏதாவது சொத்தை விற்று அடைக்கலாமா, இல்லை இன்னொரு கடன் வாங்கி இந்த கடன் அடைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். உறவு சார்ந்த ஏதாவது பேச்சுக்கள் அந்த மாதிரி போயிட்டு இருந்தால் அதெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். இந்த வீக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு ஞானம், யோசிக்கக்கூடிய தருணம் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த வீக் ஃபுல்லாகவுமே நீங்கள் வந்து ஒரு மௌனமாக இருக்கலாம். தீவிரமான யோசனைகள், நிறைய பிளான் வச்சுருக்கேன், என்னோட எதிர்காலத்தை பற்றின நிறைய விஷயங்களை நான் யோசிச்சு வச்சுருக்கேன், அதெல்லாம் செய்ய போகிறேன்னா எஸ், தாராளமாக செய்யலாம். எல்லாத்தையும் ஒரே அடியாக செய்யாமல் ஒன்று யோசித்து நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தீர்க்கமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? ஸோ எடுத்தோம் கவுத்தோம் எந்த விஷயத்தையும் பண்ணாமல் வேலை தேடும் நபர்களாக இருந்தாலும் சரி 1 by 1 செஞ்சிங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரியா? ஸோ படப்படப்பு வேண்டாம், பயம் வேண்டாம். எல்லாத்தோட நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அந்த யோசனை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதை செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த வீக் அதிலே டைம் போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கடன் அடைக்கக்கூடிய வழி தெரியும், பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு தெரியும். பட் அதெல்லாம் உடனே நடக்குமான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். பட் எண்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரியா? ஸோ கடன் அடிச்சிடுவீங்க. உறவு சிக்கல்களெல்லாம் ஓரளவு நிவர்த்தி பண்ணக்கூடிய வல்லமை வந்து அந்த இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? எஸ், பாபாவோட பிளெஸிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எவரையும் பார்த்த உடனே எடை போடாதே, இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அந்த மாதிரி பார்த்தோன்னே நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு இறைவனோட தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் யாரையும் எடுத்தோம் கவுத்தன் எந்த ஒரு தவறான வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேண்டாம். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆத்ம ஜோதின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இறையருள்னு ஒன்று இருக்கும். ஸோ நீ அதை பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
வாழ்க்கையின் குறிக்கோள், உங்களோட வாழ்க்கையின் லட்சியம் என்ன? இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு, இதுக்கு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு கடமை ஆற்றுறதுக்கு தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கோம். ஸோ உங்களோட வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கை. ஓகே, இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஓகேவா? சில பேர் அப்படி இருப்பீங்க. இருந்தாலும் இது உங்களுக்கான வாழ்க்கை, அது நீயும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட வாழு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகளை மற்றும் அகற்றிடுங்க. அப்புறம் உங்களுக்கான விசேஷங்கள் ஏதாவது, உங்களுக்கான ஆசைகள், நியாயமான ஆசைகள் இருந்தால் அது பாபா கிட்ட நீங்கள் ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்கீங்க, அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே, ஸோ இது நடக்குமா, இது முடியுமா அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த டேரோ கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க, பட் அதற்கான பலன்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஓகே, இதில் வந்து பாபா சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, உனக்கான நியாயமான விஷயங்கள் உனக்கு நடக்கும், அது வந்து சேர வேண்டிய காலத்தில் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்றாங்க. ஸோ இதோட லிங்க்கும் ஒன்றா தான் இருக்குது. இது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாபா இது வந்துடும், உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இப்போ பல் நம்பர் 2 செலக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்களோட கர்ம பலன்களின் பிரகாரம் சில விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கலாம், சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க, எஸ் அதுதான் முக்கியம், நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா? ஸோ நடக்கவும் சான்சஸ் இருக்குது. ஹாப்பி தேர்ஸ்டே. ஓகே, பபாய், டேக் கேர். வரைக்கும் பல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தேர்ஸ்டேனால பாபாவோட பிளெஸிங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி இருக்கீங்க பல் நம்பர் 3? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா நான் கேட்குறேன். பட் இந்த கார்டு படிக்கும்போது கார்ட்ஸில் வர விஷயங்கள், ரெசனேட் ஆகிற விஷயங்கள் என்ன தெரியுமா? 2024 வந்துடுச்சு, மார்ச் மந்த் ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் ஒன்றும் சிறப்பாக சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே அப்படியே நிற்குது, எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே நிற்குது அப்படின்ற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. இதனால் மன வருத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கணும். வீட்டில் வரன் பார்த்துட்ருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஒருத்தர் யாரையாவது மனசில் விரும்பியிருப்பீங்க, இல்லை வீட்டில் வரன் பார்த்துட்ருப்பாங்க. இதில் நான் விரும்பினவங்கள பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை வீட்டில் பார்க்குறவங்களே பண்ணிக்கிட்டோமா, காதலிச்சிட்ருக்கலாம். ஸோ அந்த காதலில் பச்சை கொடி இன்னும் அவங்க காட்டாமல் இருக்கலாம், ஒன் சைட் லவ்வாக இருக்கலாம், இல்லை பிரேக்கப் சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு விஷயம் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு மனநிலையில் இருக்கலாம். வேலை சார்ந்தும் அதே தான். வேலை, எனக்கு பிடிச்சமான வேலை கிடைக்கல, நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஒரே ஒரு மாற்றம் கூட இன்னும் என் வாழ்க்கையில் ரொம்ப அழகான மாற்றமாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குறை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தீருமான்னு கேட்டால் எஸ், மெதுவாக தீர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, மெதுவாக தீந்துடும். இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்டால் உங்களோட பித்ருக்கள், உங்களோட முன்னோர்கள். ஓகே, மறைஞ்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. ஓகே, வேலை சார்ந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைனா உங்களோட பாஸ், அது மேல் எனர்ஜி, அவர் சரி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வேலையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனைனா அந்த நபர் வந்து உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இதை இப்படி செஞ்சு பாரு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். தொழில் சார்ந்த, இப்போ நீங்கள் சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு யோசனைகளை வந்து ஒரு ஆண் நண்பர் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அந்த மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஒரு ஆண் எனர்ஜி வந்து நல்லா இருக்குது. அவங்க கொஞ்சம் முதியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சாய்பாபாவோட டிவோட்டியாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களோட ஆசீர்வாதமும் நல்லாயிருக்கு. அவங்க உயிரோடு இருந்தாலும் ஓகே. இப்போ உங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அப்பா, பெரியப்பா, தாத்தா, இவங்கெல்லாம் உயிரோடு இருந்தால் சூப்பர். ஓகே, இல்லை அவங்க மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் கரெக்டாக பண்ணுங்க. எஸ், சில கடமைகள் இருக்கும் இல்லையா, அமாவாசை அப்போ கும்பிடுறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேவை. பணம் சார்ந்தும் தேவை, உறவு சார்ந்தும் தேவை. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எஸ், அதுக்கும் அவங்களோட ஆசீர்வாதங்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள மனம் கோணாதபடி பார்த்துக்கோங்க. வீட்டில் தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தால் அவங்களும் மனசை நோக்காமல் பார்த்துக்கோங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒளியை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீக் எப்படி இருக்குன்னு கேட்டால், இது வரைக்கும் மாறணும் ஆசைப்பட்டுட்ருக்கீங்கள்ல, எந்த மாற்றமே இல்லை, ஒரே மாதிரி இருக்குன்னு, மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த கீமுக்கு பின் கீமுக்கு முன் அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்கன்னா எந்த விஷயமும் சரியாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். ஓகே, ஸோ மாறலன்னு கவலைப்படாதீங்க. மாற்றம் உங்கள் கிட்ட இருந்து தான் முதல்ல தொடங்கும். சரியா? ஸோ நீங்கள் எதையாவது ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டில் எதனா வரன் பார்த்துட்ருக்காங்கன்னா நல்லா கண்ணும் கருத்துமாக பாருங்கள். அது உங்களுக்கு பொருந்துகிற வரனா கூட இருக்கலாம். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக 2024 மார்ச் வந்துடுச்சு, சேஞ்ச் ஆகலைன்னா
நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு அழகான பூந்தொட்டி இருக்குது, அதில் டெய்லியும் தண்ணி ஊற்றணும். காலையிலும் சாயங்காலம் தண்ணி ஊற்றினா தான் அந்த செடி வந்து அழகாக பூக்கும். எதுவுமே பண்ணாமல் இருந்தால் சரியா வராது இல்லையா? பூக்கள் பூக்காது, வெறும் இலை காய் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, காஞ்சி போய் தான் கிடக்கும். முயற்சி பண்ணுங்க. ஏதோ ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க சரியா? எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலை அப்படின்ற போது நம்ம எங்கே கோட்டை விடுறோம், அந்த மாதிரி ஒரு தேடல் நீங்கள் உங்களுக்குள்ளே தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக வரும். வேலை சார்ந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ மூத்தோர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க, நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு மூத்தோர்கள் வழிபாடு நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், இருந்தும் எனக்கான பலன் கிடைக்கலன்னா இந்த வாழ்ந்து மறைஞ்ச குருமார்கள் இருப்பாங்க இல்லையா? மனிதர்களாக பிறந்துட்டு குருக்களாக ஒரு மேன்மையான ஆத்மாக்களாக மாறியிருப்பாங்க சரியா? ஸோ அவங்களோட வழிபாடு எடுத்துக்கலாம். சாய்பாபா இருக்காங்கல்ல, அவங்க, ஸ்ரீ ராகவேந்தர், விசிறி சாமியார், ஸோ அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் பிடிச்சிக்கலாம். அவங்களோட சமாதிக்கு போய் கொஞ்சம் நேரம் நீங்கள் ப்ரே பண்ண முடிஞ்சால் ப்ரே பண்ணலாம். இது உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். ஏன்னா இதில் படிக்கும்போது ரெசினேட் ஆகிற விஷயத்த நான் உங்களுக்கு கேட்ச் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து சிலது வந்து கார்ட்ஸில் வந்தது, சில விஷயங்கள் வந்து பல் நம்பர் 3ன்னும் போது ரெசினேட் ஆகிற விஷயங்கள். ஓகே, ஸோ குருமார்கள் யார் வேணா இருக்கலாம். மனசார எனக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும், எனக்கு திருமணம் நடக்கணும், நான் படிச்சுட்ருக்கேன், என்னால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இல்லை என் வாழ்க்கை வந்து அப்படியே நிற்குது, ஸ்டெக் ஆகி போன மாதிரி நிற்குது, அது முன்னோக்கி போகணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கலாம். மனசார இருந்த இடத்துல நின்னே அவங்களோட பேரை சொல்லி, இப்போ பாபாவாக இருந்தால் பாபா, சத்குரு, சாய்பாபா ப்ரே பண்ணலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி ராகவேந்தர், உங்களுக்கு யார் தெரியுமோ அவங்களோட பேரை சொல்லி, விசிறி சாமியார், ஸோ உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஏசப்பானா ஏசப்பா, அல்லாவாக இருந்தால் அல்லா, அவங்களோட நாம ஜபத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்த ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் விலகி போய் ஒரு வானம் இப்படி பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கான வாழ்க்கைக்கு வெளிச்சம் கண்டிப்பாக தெரியும். ஸோ இது இப்படிதான்ற மாதிரி எதுவுமே கிடையாது சரியா? மாற்றம் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை கவனித்து பார்த்து எடுத்துக்கணும். உங்களுக்கான விஷயங்கள் நடக்காமல் இல்லை, நடக்குது. கூர்ந்து கவனித்து பார்த்து உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, பாபாவோட பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது வீக்லி ரீடிங் தான், பட் இது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு கார்ட்ஸ். ஏதோ நம்ம பாஸ்ட் ப்ரெசன்ட் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பல் நம்பர் 3 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் வருது. ஓகே, வருது, நீங்கள் கொஞ்சம் கவனிக்காத மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ ஆண் சார்ந்து ஆண் தேவதைகள் யாராவது உங்களுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மைக்கேலாக இருக்கலாம், இல்லை ரஃபேலாக இருக்கலாம். ஸோ அவரோட பிளெஸிங்ஸ் நல்லா இருக்குது. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன உணர்த்த முயற்சி பண்ணுது, நம்ம எதை எங்கே கோட்டை விடுறோம், இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடுவீங்க நீங்கள் சரியா? கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். ஓகே, எஸ், இதில் வந்த விஷயங்கள் உங்களுக்கு பாபா கார்ட்ஸ்லேருந்து 4 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, துன்பங்களை எதிர்கொள்ளுதல். இப்போ நான் சொன்னேன்ல சில விஷயங்கள் அப்படியே இருக்குது, ஸ்டெக் ஆகி போயிருக்குன்னு, அதுக்கு பாபா சொல்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? உனது துன்பத்தின் காரணம் நிகழ்வுகள் அல்ல. இப்போ உங்களை சுற்றி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது கிடையாது, அது உங்களோட பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்கல்ல, ஃபேஸ் பண்ணாமல் சில நேரங்களில் தயங்கி நிற்கிறீங்கல்ல, அது மட்டும்தான். ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்து பயப்படாத, அதை எதிர்கொள், தைரியமாக எதிர்கொள் அப்படின்றாங்க. இது பல் நம்பர் 3 எடுத்திருக்கீங்க. பாபா யாருக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல சரியா? ஸோ பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகாத, என்ன பிரச்சனையோ அதை ஃபேஸ் பண்ணனா நான் அவங்க கூட துணையாக இருப்பேன். ஓகே, பிரச்சனை சால்வ் ஆகும், எதை பார்த்துமே பயப்படாத அப்படின்னு அப்பா சொல்கிறார். ஓகேவா? தைரியத்தை உன் மனசில் வச்சுக்க, எதுக்குமே பயப்படாத. ஓகே, எதுக்குமே பயப்படாதீங்க. அதே மாதிரி காணல் நீரை பின்தொடராதே. சில விஷயங்கள் ஒரு போலின்னு உங்களுக்கே தெரியும், ஒரு மாயை அப்படின்னு தெரியும், இருந்தாலும் நீங்கள் அதை நம்பிட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். அது நபர்களாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், ஏதாவது கெட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ திருந்தணும் அப்படின்னா முழுசாக திருந்திடணும். கொஞ்சம் திருந்துறது, கொஞ்சம் திருந்தாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் வேலைக்கே ஆகாது சரியா? ஸோ அப்பாவோட பிளெஸிங்ஸ் பார்த்துக்கோங்க. யாருக்கும் அந்த மெசேஜ் அவர் கொடுத்துட்ருக்கார். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, அனுதினமாக மாற்றங்கள் வரும். இப்போ நான் சொன்னல இந்த கார்டு எடுக்கும்போது மாற்றம் வேணும்னு, அதே மாதிரி தான். இப்போ உங்கள் வாழ்க்கை ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பான ஒரு வெளிச்சம் கண்டிப்பாக இருக்குது. மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். பாருங்கள், அந்த இருள் போய் இந்த வெளிச்சம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரும். பல் நம்பர் 3 கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற உயிரினங்கள் கிட்ட அன்பாக இருங்க. ஓகேவா? அது எந்த 5 அறிவுள்ள உயிரினமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அன்பும் பாசமும், ஒரு உதட்டில் ஒரு புன்முறுவல், சந்தோஷமாக. எதுவுமே பண்ண முடியலன்னா, இப்போ அந்த உயிரினங்களுக்கு உங்களால் உணவு கொடுக்க முடியல, இல்லை என் மனசே சரியில்லை அப்படின்னா கூட
எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசார ஒரு வாழ்த்தாவது சொல்லுங்கள். எஸ், எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதோட இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர் ஜீவன்களும் நல்லா இருக்கணும், சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்கள். உங்களுக்கான ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள், நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பாபா நடத்தி தருவாங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே. பபாய்.